கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே 4 மாதங்களை முடித்து இந்த 5வது மாதத்துக்குள் வர கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் செல்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான மே மாதத்தின் 5ஆம் மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்களும் நீ எங்களுக்கு போதுமானவராக இருந்ததுக்காக நன்றி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னபடி கடந்த 4 மாதங்களும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து உங்களுடைய ஆலோசனைகளினை எங்களை வழிநடத்திய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே இருந்து 31ஆம் நாட்கள் உம்முடைய பரிசுத்த கருத்துக்குள்ளாக கொடுக்கிறோம். இந்த மாதத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு விட்டாலும் உங்களுடைய தேவ ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவீராக, எங்களை போதித்து உணர்த்துவீராக. வீட்டிலும் வெளியிலும் எங்கள் ஊழியங்களிலும் காரியங்களிலும் சபைகளிலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தர்மையான ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஒரு சிறிய பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், யேசுராஜனன் சொந்தமாயினா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம், எவ்வளவு ஒரு ஆத்மீக பிரகாரமாக நமக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய வசனமாக ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் என்று சொல்லும் பொழுது
தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன், தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே முதலிடமாக வைத்திருக்கிறவன், தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் தேவனே எனக்கு ஆறுதல் என்று சொல்லி ஆண்டவரையே முழுவதுமாக அண்டிக் கொள்ளுகிறவன், கர்த்தரே என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன். தேவன் நமக்கு அடைக்கலமும் இளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரையே சார்ந்து வாழ்கிற மனிதனுக்கு பேர்தான் கர்த்தரை நம்புகிறவன் என்று நாம் சொல்ல முடியும். ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் நம்புவதற்கு அநேக காரியங்கள் இருக்கின்றன. இந்த அநேக காரியங்களிலே உலக பிரகாரமான எந்த காரியத்தையுமே நாம் ஒரு லெவலுக்கு மேலாக நான் நம்ப முடியாது. மனிதர்களையோ, உற்றார்களையோ, உறவினர்களையோ, சொந்த பந்தங்களையோ, நண்பர்களையோ, அல்லது வசதி வாய்ப்புள்ள வேற எந்த ஒரு காரியத்தையும் நாம் நம்பலாம் சில காரியங்களுக்கு. ஆனால் அது எல்லா காரியங்களுக்கும் ஒத்து வராது. ஏதாவது ஒரு நாளிலே, ஏதாவது ஒரு விஷயத்திலே அவைகள் நம்மை கைவிடக்கூடியவைகளாக காணப்படுகின்றன. ஆனால் கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கோ அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே அவன் வைக்கப்படுவான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஜெயமாக இருக்கும். அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஜெயமாக முடியும். அவனுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். அவன் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி நிறைவேற்ற நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் சித்தி பெறுவான், அவன் வெற்றி அடைவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை என்பது அது மகா பெரிய ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை, அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அது ஒரு திருப்தி நிறைந்த வாழ்க்கை, அது மிகவும் தைரியம் நிறைந்த வாழ்க்கை. கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று நம்முடைய நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே ஒரு திட நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை மிகவும் அது முக்கியமான நம்பிக்கை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே புதிதாக அவன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவனுக்கு வீட்டிலே, வெளியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே, சொந்த பந்தங்களின் மத்தியிலே அவனுக்கு வரவேற்பு கிடைப்பதில்லை. ஒரு மனிதன் ஒரு புற மதஸ்தனாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ மதத்திலே பிறந்து வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் கர்த்தருக்குள்ளே ஆழமாக வரும் பொழுது அவனுக்கு யாரும் சரியான ஒரு வரவேற்பு கொடுப்பதில்லை, உற்சாகம் கொடுப்பதில்லை. மாறாக அவனை கேலியும் கிண்டலும் பரியாசமும் பண்ணி அவனுடைய ஆத்மாவை நோகடிப்பதற்காகவே இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் உண்டு. நான் நம்புகிற, நாம் எதிர்பார்க்கிற, நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிற சில ஜனங்களே நம்மை சக்கந்தம் பண்ணி, நம்மை டீகிரேட் பண்ணி, நம்முடைய வாழ்க்கையை குறைத்து பேசி நம்முடைய மனதை உடைக்கிற காரியங்களும் இந்த உலகத்திலே உண்டு. இப்படி உலகத்திலே நான் நம்புகிற சில காரியங்கள் நம்மை கீழே இழுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன் அவன் எப்பொழுதும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆரம்பத்திலே அநேக கஷ்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக தோல்விகள், அநேக சோர்வுகள், அநேக ஃபெயிலியர்கள் இப்படியெல்லாம் நேரிட்டாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்புவதிலும், அவரை விசுவாசிப்பதிலும், அவரை பின்பற்றுவதிலும், அவருக்கு கீழ்ப்படிவதிலும், அவருடைய ஊழியங்களை செய்வதிலும் நாம் சோர்ந்து போகாத மக்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும்
இதன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆகவே உலகத்திலே இருக்கிற நாம் அநேக கஷ்ட நஷ்டங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் கூட அவர் தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்திலே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நாம் அநேக உபத்திரவங்களின் ஊடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த பவுலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுடைய ஊழியர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் கூட இப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையை கடந்துதான் அவர்கள் வெற்றி பாதைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள், வசதிகள், தோல்விகள், பலவிதமான மனமடிவுகள், மன உளைச்சல்கள் வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பழக்குவிக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், பயிற்றுவிக்கிறார் என்று நினைத்து நம்முடைய தோல்விகளையும் நம்முடைய பலகீனங்களையும் தேவனுக்குள்ளாக நாம் பலமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 34 ஒரு அருமையான வசனம் உண்டு. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தருடைய பக்திமான்களை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆகவே வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்குகள் அநேகம் வரலாம், அநேக வேதனைகள் வரலாம், அநேக செங்கடல்கள் வரலாம், அநேக எரியோ கோட்டைகள் வரலாம், அநேக மேடுகளும் பள்ளங்களும் வரலாம். இதுதான் மனித வாழ்க்கை. ஏனென்றால் நாம் இருப்பது பரலோகம் அல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பூலோகம். இதிலே அநேக துக்கங்களை நாம் கடந்து இவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சமயம் நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரே என்று துதிப்பதும் குதிப்பதும் கூத்தாடுவதும் கும்மாளம் போடுவதும் உண்மையான பக்தி அல்ல. எல்லாம் நமக்கு விரோதமாக போகும்போதும் கூட நாம் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவருக்கு நாம் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். கம்யூனிஸ்ட தேசத்திலே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் பயத்தோடு பக்தியோடு கதவுகளை அடைத்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்து தேவ பிரசன்னத்திலே அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கதவை திறந்து கொண்டு 2 மிலிட்டரி சிப்பாய்கள் சோல்ஜர்ஸ் சபைக்குள்ளாக வந்தார்கள். அவர்கள் கைகளிலே துப்பாக்கிகளை ரெடியாக வைத்திருந்தார்கள். அவர்கள் வந்து அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஸ்டாப் என்று சொல்லி அதட்டினார்கள். உடனே பாடிக்கொண்டிருந்தவர்கள், ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள், ஆராதனை நடத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் அப்படியே ஸ்டாப் ஆகிவிட்டார்கள். அப்படியே ஒரு மயான அமைதி என்று சொல்லுவார்கள். அந்த சபை அப்படியே மிகவும் அமைதியாக மாறிவிட்டது. அப்பொழுது அந்த 2 சோல்ஜரும் வந்து முன்னாலே வந்து நின்று துப்பாக்கியை காட்டி அந்த காங்கிரிகேஷன், அந்த மக்களை, சபை மக்களை பார்த்து மிரட்டி, யார் யாரெல்லாம் உயிருக்கு பயப்படுகிறீர்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் மரியாதையாக வெளியே போய்விடுங்கள். இதை பற்றி உங்கள் உயிரை பற்றியும் மற்ற காரியங்களை பற்றியும் கவலைப்படாமல் செத்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இங்கே இருக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் நீங்கள் வெளியே போய் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மிரட்டினார்கள். 1-2 நிமிடம் மௌனத்துக்கு பின்பு ஒரு சிலரை எழுப்பினார்கள். அவர்களை பார்த்து இன்னும் சிலர் எழுப்பினார்கள். தங்களுடைய வேதங்களை கையிலே எடுத்துக்கொண்டு சபையை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் 3 மடங்கு கூட்டத்தார் என்ன நடந்தாலும் சரி, நான் தேவனை ஆராதிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லி அந்த இடத்திலே தைரியமாக உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார்கள். வெளியே போக வேண்டியவர்கள் எல்லாரும் வெளியே போன உடனே அந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் சொன்னார்கள்,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களை சுடுவதற்கோ உங்களை கொல்லுவதற்கோ ஆராதனையை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவதற்கோ வரவில்லை. நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள்தான். நாங்கள் உண்மையாக தேவனை தேடுகிற மக்களோடு சேர்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று நாங்கள் வந்தோம். ஆகவேதான் இப்படியாக ஒரு மிரட்டல் விடுத்தோம். நல்ல விசுவாசிகள், அவிசுவாசிகள், ஆண்டவருடைய காரியத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் வெளியே போய்விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவருக்காக நான் மறித்தாலும் ஆண்டவரை விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்று சொன்னார்கள். தொடர்ந்து அந்த சபையின் ஊழியரும் வெளியே போகாமல் அங்கே தைரியமாக நின்று கொண்டார். அவர் தொடர்ந்து தன்னுடைய ஆராதனையை நடத்தினார். அந்த ஆராதனை எல்லாருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. பாருங்கள், ஒரு மிரட்டலை பார்த்த உடனே, ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை பார்த்த உடனே, ஒரு எதிர்ப்பை பார்த்த உடனே அநேகருடைய விசுவாசம் குன்றி குறுகி பயந்து தங்களுடைய ஜீவனுக்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சபையை விட்டு வெளியே போனார்கள். அதிலே அவருடைய விசுவாசமும் பரிசுத்தமும் தேவன் மேல் உள்ள வைராக்கியமும் எவ்வளவு என்று தெரிந்து விட்டது. ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார் என்று சொன்னபடி அந்த நாளிலே உயிரையும் துச்சமாக எண்ணி இந்த ஆராதனையிலே பங்கு கொண்ட மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்தியா முழுவதிலும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு விரோதமான கொந்தளிப்புகள், பயங்கரமான எதிர்ப்புகள், கலவரங்கள் உண்டாகிக் கொண்டேதான் இருக்கின்றன. நாமும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் தான் இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எந்திரித்து வெளியே ஓடுகிற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. இருந்த இடத்துல இருந்து ஆண்டவரை மையப்படுத்துகிற மக்களாக, கர்த்தரை நம்பி நாம் விடனுள்ள மக்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய தேவன் மேலுள்ள அன்பு, விசுவாசம், தேவன் மேலுள்ள ஒரு பாசம், அது உறுதியானதாகவும் அது உண்மையானதாகவும் அது காலத்தினாலே அழியாததாகவும் காலமெல்லாம் நிலைக்கிறதாகவும் நம்முடைய அன்பும் விசுவாசமும் பரிசுத்தமும் இருக்கிறதா என்று நாம் நம்மை சோதித்து பார்த்து நம்மை பலப்படுத்துவோம். ஆகவே என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்படு என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அதுபோல நாம் இன்னும் தேவனுடைய ஆவியிலே எழப்பட வேண்டும், தேவனுடைய கிருபையிலே எழப்பட வேண்டும், தேவனுடைய விசுவாசத்திலே எழப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்கிறபடி நாம் உண்மையாக விசுவாசிக்கிற மக்களாக இருப்போம் என்று சொன்னார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பதற்றத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு நம்முடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலுள்ள மக்களாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வரக்கூடிய நாட்களிலே எந்த விதமான சூழ்நிலைகள் நமக்கு ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாக வந்தாலும், அசையாமல் நின்று மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தலில் இருக்கிற வசனத்தை போல எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் உடனாக நின்று தேவனுக்கு சாட்சிகளாக இருப்போம். வேதத்தில் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை கெட்டியாய் பிடித்து கொண்ட அநேக பக்தர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையை மாத்திரம் நாம் மேலாக தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது யோசேப்பு, யாக்கோபின் 12 ஆண் பிள்ளைகளிலே 11வது ஆண் பிள்ளையாக பிறந்தவன் யோசேப்பு. அவனுடைய தாயின் பேர் ரேச்சல். ஆகியிலிருந்து தமிழை சொல்லுகிறோம். இந்த யோசேப்பு அந்த 12 ஆண் பிள்ளைகளிலும் அவன் மிகவும் வித்தியாசமாக இருந்தான். அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் துஷ்டர்களாயும் ராகிருதம் பண்ணுகிறவர்களாயும் திருடர்களாயும் பொருளாசை உள்ளவர்களாயும் தன்னுடைய தாய் தகப்பன்மாரையே ஏமாற்றுவர்களாகவும் வீட்டிலே ஒரு வாழ்க்கை, வெளியிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பக்தி இல்லை,
பயம் இல்லை, ஜெபம் இல்லை, ஆண்டவரை பற்றி ஒரு நடுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மத்தியிலே சிறந்து வளர்ந்த அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது எல்லாரையும் விட மிக வித்தியாசமான ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான். சிறு வயதில் இருக்கும் பொழுது தேவனோடு அவன் தொடர்பு கொண்டவனாக இருந்தான். சின்ன பையனாக இருக்கும் பொழுது தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய இருதயம் தேவனோடு அது ஒன்றியதாக, பூட்டி கொண்டதாக, பிக்ஸானதாக இருந்தது. ஆகவேதான் வருங்காலங்களிலே நடக்கக்கூடிய மகா பெரிய காரியங்களை குறித்து ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல, அவனுடைய சரித்திர காலத்திலேயே அந்த வெளிப்படுத்தலை அவர் நிறைவேற்றினார். யோசேப்புக்கு சகோதரர்களாலே பிரச்சனை, கூட பிறந்தவர்களாலே பிரச்சனை, போன இடத்திலெல்லாம் பிரச்சனை, வேலை செய்த இடத்திலெல்லாம் பிரச்சனை, போத்திபார் வீட்டிலே பிரச்சனை, ஆர்வோன் வீட்டிலே பிரச்சனை, இப்படியாக யோசேப்புக்கு பிரச்சனை இல்லாமலா இருந்தது. பிரச்சனையின் மேல் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையின் மத்தியிலே யோசேப்பு தேவனை கெட்டியாக பிடித்து கொண்டார். கர்த்தரை முந்திருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னபடி, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொன்னப்பட்டபடி, யோசேப்பு அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பினபடினாலே என்ன நேர்ந்தது, அவருடைய முடிவு எப்படி இருந்தது? ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு அபாரமாய் இருக்கும் என்று யோபினுடைய ஆகமத்திலே நம்ம படிக்கிறோம். அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் உயரங்களும் மனமுறிவுகளும் அழியையும் கண்ணீரும் சிறைச்சாலையும் அதிகளும் உதிகளும் அவமானங்களும் இருந்தாலும் கூட இவைகளின் மத்தியிலே ஆண்டவரை நம்புகிறவனாக அவன் இருந்தபடினாலே ஆண்டவர் அவனை சோதிக்க வேண்டிய காலம் முடிந்த பின்னாலே எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாக்கி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சிறைப்பட்டு போன தேசத்துல அநேகரை சிறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் நிஜமானவராக மாறினான். ராஜாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதான ஒரு மனிதனாக அதிகாரத்தையும் ஆட்சியும் எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான மனிதனாக இருந்து எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாக இருந்து, இதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று. அடுத்த ஒரு மனிதனை பார்ப்போம் என்று சொன்னால், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் அங்கே சாட்சி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவன் தன்னுடைய வீட்டிலே ஆடுகளை மேய்க்கிறவனாக ஒரு சிறிய வேலையை செய்கிறவனாகத்தான் இருந்தான். ஆனால் அவைகளின் மத்தியிலும் ஆண்டவரை தேடினான், ஆண்டவரை சிரித்தான், ஆண்டவரை சோத்தரித்தான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி, தேவரே நீர் எனக்கு அடைக்கலமும் எழனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று அவரே கெதி என்று அண்டிக் கொண்டிருந்தான் தாவீது. மேய்ப்பன் தாவீது. அப்படிப்பட்டிருந்த தாவீதை ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உயர்த்தி தேசத்திலே 40 வருஷம் மகாராஜாவாக மகிமையோடும் கனத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் அவர் ஆட்சி செய்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, எல்லாம் பஞ்சுமத்திலே படுத்திருக்கிற வாழ்க்கை என்று நம்ம நினைக்க முடியாது. துன்பங்கள் உண்டு, உயரங்கள் உண்டு, பசிகள் உண்டு, நிர்வாணம் உண்டு, அடிகள் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. நாம் நினைக்கிற காரியங்களுக்கெல்லாம் மாறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாதபடிக்கு நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை சொல்கிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியமானாலும் நிகழ்காரியங்களானாலும் உயர்வானாலும் சாவானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று தன்னை குறித்து பரிசுத்த பவுல் ஒரு அருமையான சாட்சி சொல்லுகிறார். எவ்வளவு தரம் அவர் அடிபட்டார், எவ்வளவு தரம் அவர் சிறையில் அடிக்கப்பட்டார், ஒரு தரம் அவரை அடித்து
நாயை செத்து விட்டார் என்று சொல்லி நாயை போல எடுத்து கொண்டு போய் குப்பை மேட்டிலே போட்டு விட்டு வந்து விட்டார்கள். சீசர்கள் அவருக்கு சுற்றிலும் நின்ற பொழுது அவர் மறுபடியும் உயிரடைந்து அவர் சுகத்தோடு பலத்தோடு எழும்பி வந்து பல ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்தார். பாருங்கள், எத்தனை கப்பல் சேதங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பசிகள், எத்தனை பட்டினிகள், எத்தனை நிர்வாணங்கள், எல்லாவற்றையும் அவர் கடந்து வந்தார். ஆனாலும் அவர் தேவன் மேல் உள்ள அன்பை அவர் விடவில்லை. ஆண்டவர் மேலுள்ள ஒரு நம்பிக்கையை அவர் மறக்கவில்லை. அவர் கர்த்தரை நம்பியிருக்கிற காரியத்தில் இருந்து அவர் தவறவில்லை. ஆண்டவர் அவரை எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தினார். பரிசுத்த பவுல் இப்பொழுது உயிரோடு இல்லை. ஆனால் அவர் எழுதின சுவிசேஷங்கள், அவர் எழுதின நிரூபங்கள், அவர் எழுதின கடிதங்கள் இன்றைக்கு சத்தியங்களாக சத்திய வேதத்திலே இடம்பெற்றிருக்கிற என்று சொன்னார். அவர் கர்த்தருக்காக எவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்து ஜெயித்தார் என்பதை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பா என்று சொன்னபடி நாமும் சிங்கத்தை போல தைரியமாய் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வோம், ஜெயிப்போம், பிசாசை எதிர்த்து நிற்போம். அப்பொழுது நம்மை சோதிக்கிற பிசாசு அழிந்து போவான், ஒழிந்து போவான், ஓடியே போவான். நம்முடைய வாழ்க்கையிலே ஏனியாலை குறித்து நம்ம பார்ப்போம். ஏனியாலுடைய புஸ்தகத்துல நாம படிக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே இருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக பிடிக்கப்பட்டு சென்ற அநேக வாலிபர்களிலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களும் உள்ளடங்குவார்கள். அவர்கள் ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு அவர்கள் வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் துன்பமும் வந்தது. சொந்த தேசத்திலே இருந்து சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக அங்கே போனார்கள். ஆனால் அந்த இடத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தபடினாலே, அந்த இடத்திலும் அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தபடினாலே, அந்த இடத்திலும் அவர் வைராக்கியமுள்ள வாந்தையான மக்களாக இருந்தபடினாலே, அந்த பாபிலோன் தேசத்திலும் ஆண்டவர் அவர்களை உபயோகப்படுத்தினார். அக்கின் சுளை வந்தது, சிங்கக்கதி வந்தது, பலவிதமான நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது. சொந்த தேசத்திலே பிரச்சனைகள் வந்தாவே நாம் சோர்ந்து போகிறோம். அந்நிய தேசத்திலே பிரச்சனை வந்த பொழுது அவர்களுடைய மனது மனுஷீக பிரகாரமாக எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த எரிகிற அக்கினியை சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார் என்று அவர்கள் தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீர் உண்டு பண்ணின பொற்சலையை வணங்க மாட்டோம் என்று ஆணைத்தரமாக சொல்லி இக்கிரக ஆராதனைக்கு எதிர்த்து நின்றார்கள். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் அந்நிய மதத்தில் இருந்து ஆண்டவர்களாக வந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு சாட்சியாக வாழ நாம் துடித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே எதிர்ப்புகள் உண்டு, சொந்த பந்தங்களிலே எதிர்ப்புகள் உண்டு, சுற்றுப்புறத்தாரில் இருந்து நமக்கு எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் இதையெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? பயந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் ஓடிவிடக்கூடாது. மாறாக நிந்தையானாலும் அவமானமானாலும் அடியானாலும் உதையானாலும் எல்லா ஒருவேளை குடும்பத்திலே எல்லாரையுமே இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட நாம் தயாராக நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு பயந்து, நாட்டுக்கு பயந்து, பெற்றோருக்கு பயந்து, கூட பிறந்தவர்களுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டு கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். ஆண்டவரை மறுபடியும் சிலுவையிலே அறைகிற மக்களாக இருக்கிறோம் என்பதை தவிர வேறு அர்த்தம் இல்லை. ஆகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறாய், ஆண்டவரை பின்பற்றுகிறாய், ஜெபிக்கிறாய், வேதத்தை படிக்கிறாய், ஆலயத்துக்கு செல்கிறாய், அதை தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் சென்று கடைசி வரை தேவனுக்கு ஒரு உறுதியான சாட்சியாக வாழ நான் உன்னை வாழ்த்துகிறேன். அநேக மக்கள் கிறிஸ்துவின் இந்துக்களிலே, முஸ்லிம்களிலே பல
வேறு மதங்களிலே இருந்து ரசிக்கப்பட்டவர்கள் அநேக நஷ்டங்களையும் கஷ்டங்களாக அடைந்தார்கள். இழந்தார்கள், பந்தங்களை இழந்தார்கள், குடும்பங்களை இழந்தார்கள், தங்களுக்கு வேண்டிய நல்ல பணம், பொருள் நகைகளை இழந்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவே போதும் என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் விட்டறிந்து ஆண்டவருக்காக வந்தவர்கள். இன்றைக்கு அவர்களை சீரும் சிறப்புமாக உயர்ந்த நிலைமையிலே ஆண்டவர் உன்னதத்திலே வைத்து கொண்டாடுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வாராவிலே வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாரகமே என்று சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையிலே வாரா வினைகள் எல்லாம் வந்தாலும், எல்லா விதமான தோல்விகள் வந்தாலும், சோதனை மேல் சோதனை வந்தாலும், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விட்டுவிடாதே. நீ அவரை அன்பு கூறுவதை விட்டுவிடாது, அவருக்கு வாழ்வதை விட்டுவிடாது, அவருக்கு சாட்சியா இருப்பதை விட்டுவிடாது. கர்த்தரை நம்புகிறவனுக்கோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கொஞ்சம் வருகிற எல்லாம் ஜெயித்து நீ தேவனுக்காக பொழியிட்டு பரப்பா என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை எல்லா விதத்திலும் உன் குடும்பத்திலே உனக்கு எதிராக நின்ன எல்லாரும் மத்தியில் உப்புகளை உயர்த்தி என்னை மகிமையுள்ள மனுஷனாக, மகிமையுள்ள மனுஷியாக உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. யோசேப்பை பாருங்கள், தாவீதை பாருங்கள், தானியேலை பாருங்கள், பரிசுத்த பவுலை நினைவு கூறுங்கள். எல்லாரும் சமான நேரங்களிலே கர்த்தருக்காக உறுதியாக நின்றபடினாலே கர்த்தர் அவர்களை எடுத்து ஆசீர்வதிப்பார். சைனா தேசத்திலே ஒரு நல்ல ஒரு பெரிய கிறிஸ்தவ குடும்பம். அந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே அவரோட தகப்பனார் ஒரு பெரிய விவசாயி, மிகவும் வசதி உள்ளவர். தன்னுடைய பிள்ளைகளிலே யாராவது ஒருவரை ஃபாரின் சென்று படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய குமாரரிலே ஒரு இளைய குமாரனான ஜான் சுங் என்று சொல்லப்பட்ட அந்த வாலிபனை அமெரிக்காவுக்கு பட்டப்படிப்புக்காக அனுப்பி வைத்தார். 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இளங்கலை, முதுகலை, BA, MA என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்றுவா. அந்த மாதிரி நல்ல டாக்டர், PhD டாக்டர் பட்டம் படித்து 5 வருஷம் முடித்த பின்பு அவர் இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருந்து சைனாவுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் கப்பலிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினார். ஜான்சன், நீ சைனாவுக்கு சென்று பெரிய அரசாங்க உத்தியோகத்திலே நீ சேர வேண்டும் என்று நினைக்காதே, மாறாக நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். நீ சைனாவுக்கு சென்று உன்னுடைய தாய் நாட்டிலே நீ எனக்காக முழு ஊழியனாக பணியாற்றப் போகிறாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசினார். உடனே ஆவியானவருடைய ஏவுதலுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து தான் படித்த எல்லா சர்டிபிகேட்களிலும் ஒரு சர்டிபிகேட்டை மாத்திரம் தன்னுடைய தகப்பனாருக்கு காட்ட வைத்து கொண்டு மீதி எல்லா சர்டிபிகேட்டையும் கிழித்து கடலில் இருந்துவிட்டு தன்னை முற்றிலுமாக தேவ ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து சைனா தேசத்திலே வந்து இறங்கினான். என்னுடைய தகப்பனார், என்னுடைய மகன் பெரிய ஊழியத்துக்கு போவான், பெரிய பதவியிலே இருப்பான், அரசாங்கத்திலே ஒரு பெரிய மதிப்புள்ளவனாக வருமானம் உள்ள மனிதனாக போவான் என்று அவர் இப்படி கனவு கொண்டிருக்கும் பொழுது ஜான்சன் என்ன செய்தார் என்றார், எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். சைனா உள்நாட்டு மிஷன், சைனா இங்கிலாந்து மிஷன் என்று சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் அவரை கைவிட்டு விட்டாரா? அவர் டாக்டராக மாறி, ஒரு PhDயாக மாறி, ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கே பெரிய தொண்டு செய்திருந்தாலும் கூட அவருக்கு அவ்வளவு வாய்ப்புகளும் வருமானங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைத்திருக்காது. ஆனால் அவர் ஊழியத்திலே இறங்கி தேவ ஊழியத்தை செய்தது நிமித்தம் அவர் அதே போல 10 மடங்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். சைனா தேசத்திலும் அமெரிக்காவிலும் அவர் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் செய்தாரோ
அங்கெல்லாம் எழுப்புதலே பார்க்க முடிந்தது. அந்த ஜான்ஸும் தன்னுடைய வீட்டுக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் அயல் நாடுகளுக்கும் உலகம் முழுவதுக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று பாருங்கள். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கர்த்தரையே தன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் உயர்த்தி வைக்கப்படுகிறான். அவன் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களே ஆண்டவருக்காக இழந்தாலும் அவன் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க தேவன் அவனுக்கு கிருபைகளையும் இலவசமான ஆயுசு நாட்களையும் நல்ல தாளந்துகளையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவனுடைய வாழ்க்கை வருங்காலமெல்லாம் செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுகிறான். ஆகவே கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளையே எந்த சூழ்நிலையிலையும் நீ ஆண்டவரை விட்டு விடாது, விசுவாசத்தை விட்டு விடாது, செபத்தை விட்டு விடாது, உன் கையில் வேதாகமத்தை விட்டு விடாது, ஆலயத்துக்கு போகிற பழக்கத்தை விட்டு விடாது, ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதை நிறுத்தி விடாது. கர்த்தர் துன்பங்களின் மத்தியிலும் உன்னை ஒரு பெரிய லெவலுக்கு உயர்த்த பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஜெபித்து துதித்து முன்னேறுவாயாக. ஆண்டோட ஊழியத்தை மிக விமரிசையாக செய்வாயாக. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாயாக. தேவன் உன்னை உயர்த்தி கண்ணை மேல் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிப்போம். என் கால்களை உறுதி பாடுத்தினார், என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினார். என் கால்களை உறுதி பாடுத்தினார், என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தே, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த நேரத்துக்காக நன்றி. கர்த்தரை நம்புகிற முடியும் சிறுமை சூழ்ந்து வரும் என்று சொன்னபடி உண்மை சூழ்ந்து உண்மை சார்ந்து கொண்டும் நீங்கள் அன்பு செய்கிறமா, உமக்கு ஊழியம் செய்கிற மக்களாக, உமக்கு பணிவிட செய்கிற மக்களாக, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற மக்களாக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையிலே அநேக சோதனைகள், வேதனைகள், ஆண்டவரை பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், வறுமைகள், கொடுமைகள் வந்தாலும் நீர் நீங்கள் அழைத்த அழைப்பின் பாதையில இருந்து நாங்கள் திரும்பி விடாதபடி, பின்வாங்கி விடாதபடி, சோர்ந்து போகாதபடி, சாத்தானுக்கு எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கவும், அழைக்கப்பட்ட ஊழியத்தை கடைசி மூச்சு வரை முழு மூச்சோடு செய்யவும், சுகத்தையும் பலத்தையும் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் சகோதரிகளா இருந்தாலும் சகோதரா இருந்தாலும் சில பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களை வைராக்கியமான விசுவாசிகளாக தட்டி எழுப்பும் உங்களுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக எங்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபையை இன்னும் அதிகமதிகமாய் தாரும். எல்லா துதி கன மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் உள்ள சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.